இந்த தீவை பொறுத்தளவில் ஒரு பொக்கிசம் அப்படின்னு சொல்லி தட்டுப்பாடாத நேரம் ஒன்றும் செய்யலாது. இப்போ வெயில் காலங்களில் பனங்கிழங்கு காஞ்சு கொண்டே இருக்கிண்டு. இப்போ அப்படியே ஆக்கள் அடுக்கி வச்சுட்டு இந்த மாட்டு வண்டியில் தான் பார்த்தாலும் பெறம்புறாங்க. பேரம்பூட்டம் காலத்துல என்ன கால் வாயில கட்டி கால் வாயில கடலுக்கு விடுறாங்க அந்த தண்ணிங்க. கிழங்குகளை எப்படி அறுவடை செய்யணும் எப்படி பிள்ளைகளுக்கு சில கூட வருந்தானே அந்த வீடு 400 கொடுத்தா உடனே நாங்கள் பார்த்தனைக்கு 500 கொடுக்குறோம். வந்தால் தான் மூதுறாங்க. எங்கள்கிட்ட பண்ணிங்கன்னா ஒரு 50-100 குறைவாக தானே இருக்கு. 100 மழை வெஞ்ச உடனே தூக்கி தூக்கி போடுவோம் உள்ளது இதில் வச்சுட்டுனா எல்லா வழியாலும் கஷ்டம் தான். இப்போ பழைய காலத்து ஆக்கள் முறையே கையால் ஓணம்ன்ற ஒரு குறிக்கோள் நான் பச்சோனுங்க. நிறைய பொருளான கேட்டுடுப்பாங்க. இப்போ யாழ்ப்பாண தாக்கு மாதிரி கிழங்கா கொடுக்குறோம். மட்டை இருக்கு, பாய் இருக்கு, நீத்துப்பட்டி இருக்கு, இருக்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்திலையும் குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் நிற்கக்கூடிய பகுதி நெடுந்தீவு. இந்த நெடுந்தீவை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருந்தாலும் கூட இந்த வருமானத்தை எடுத்தார பல தொழில்களை இந்த நெடுந்தீவை பொறுத்தவரை வந்து செய்யணும். அதில் நிறைய பேர் வந்து கடல் தொழில் அது மட்டும் இல்லாமல் நெடுந்தீவிலேயே விவசாயமும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியல நெல் விதைக்கிறவ அது மட்டும் இல்லாமல் வெங்காயங்கள் மிளகாய்கள் அப்படின்னு சொல்லி பயிர் செய்யணும். அதோட முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே நிறைய இடங்களில் பனம் தோப்புகளை பனைகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். அதால் இந்த பனைகளில் இருந்து வர உற்பத்திகளை நிறைய பேர் தங்களுடைய வருமானம் ஈட்டு தருகின்ற தொழிலாக ஆக்கள் நிறைய செய்கிறோம். அதிலே முக்கியமாக கல் செய்கிறார்கள் இருக்கணும். நிறைய கல்லுகள் இருக்கும். சில கோஆப்ரேஷன் எல்லாம் நாங்கள் கேட்கல கல்லுகள் வந்து ஒரு சீசனில் அளவுக்கு இதில் மேலதிகமாக வரும். அதால் ஆக்கள்கிட்ட எடுத்துகிட்டு மிஞ்சிற கல்லுகளை ஊற்றுறவே வேண்டாம். அந்த தொழிலை அவைகள் தொடர்ந்து செய்யணுன்றதுக்காண்டி அவைகளை ஊக்குவிக்கிறதுக்காண்டி கல்லுகளை கூட வந்தாலும் அந்த சங்கங்கள் ஊடாக அந்த கல்லுகள் எடுப்பினும். அதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது பனங்கிழங்கு. அந்த பனங்குழம்போட சம்மந்தப்பட்ட புழுக்கொடியல்கள் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் தோட்டங்களாக இல்லாட்டி அந்த பாத்திகள்லாம் போட்டு செய்வினோம். அவருடைய ஏனைய இடங்களில் இந்த பனங்கிழங்குகளை போடுறதுக்கும் இந்த தீவு பகுதியில் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த தீவு பகுதியை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நாங்கள் இந்த பனங்கிழங்குகளை வந்து அதிகமாக வந்து விளைவிப்பினோம். அதுவும் தீவின்ற சாயப்பட்டி என்ற இந்த இடம் தான் நெடுந்தீவிலே கொஞ்சம் உயரம் கூடின இடம். ஏன்டா உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல் இந்த நெடுந்தீவில் நிறைய நிலப்பரப்புகளை பார்க்க எல்லாம் கல்லுகளாக இருக்கும். இந்த மணல் பெட்டிகளை வந்து பார்க்குறது அதிதாக இருக்கும். ஆனால் இந்த பகுதிகளில் நிறைய மணல் பெட்டிகள் இருக்கிறதால எல்லா இடத்துல இருக்கிற ஆக்களும் இந்த பகுதிக்கு வந்து தான் ஆக்கள் இந்த பனங்கிழங்குகளை வந்து பாத்திகள் வந்து போடுவாங்க. பனம் கொட்டைகளை கொண்டாந்து போடுற விதங்களாக இருக்கலாம். இங்கேருந்து அந்த பனங்கிழங்குகள் அறுவடை செஞ்சு ஒன்று போகிறதுலாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். வாங்கக்கூடிய தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலி வந்து பாருங்கள். தொடர்ச்சியாக காவலுக்குள்ள வந்து போவோம். தாமைப்பட்டி என்ற இடத்துல இந்த கடற்கரை ஓரங்கள் எல்லா இடங்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய பனம் பாத்திகள் வந்து பழைய ஏற்கனவே போட்ட பாத்திகள் அதோட இந்த வருஷம் போட்ட பாத்திகள்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன மணல் கும்பங்களாக இருக்கும். அதில் நீங்கள் சாதாரணமாக பைக்கில் போனீங்கன்னு சொன்னால் தெரியாது. இறங்கி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா இடங்களுமே இங்கே இப்படியான பனங்கொட்டைகளை வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே ஆக்கள் கொட்டைகள் போட்டு கிழங்குகள் எடுத்த இடம். அப்போ இதில் நாங்கள் வந்து கொண்டு இருக்கையில் தான் 2 ஐயாக்கள் பனம் பாத்தி போட்டு இப்போ விளைச்சல் வந்து வந்துட்டுது. அதால் ஆக்கள் கிண்டி கொண்டு இருக்கணும். அப்போ அதை நாங்கள் கண்டிடம் பண்ணுறபடியாக உங்களுக்கு அதை காவலியாக பதிவு செய்யணும் மட்டும் வந்து நாங்கள் ஆக்கள் என்னத்தில் வந்திருப்பீங்க நம்ம நினைக்கிறீங்க. ஆக்கள் வந்த வாகனத்தை காட்டுறவங்களுக்கு பாருங்க. இந்த மாட்டு வண்டியில் தான் ஆக்கள் இன்றைக்கு இந்த பனங்கிழங்கு அறுவடை செய்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்கணும். இங்கே இதில் ஆக்கள் கொண்டு வந்த மாடுகளும் இருக்குது. ஆனால் இந்த மாடுகளில் வந்து ஆக்கள் எங்களையே பார்த்து முறாச்சி கொண்டு நிற்கணும். ஏன்னு சொல்லுங்க, புதுசான ஆக்களை கண்டு ஆக்கள் இடிப்பினோம். கிட்ட போனால் எங்களை ஆக்கள் இடிக்கிறதுக்கு வரையணும். இப்போ அதாலுங்க பாருங்க, எங்களை ஆக்கள் தாக்குறதுக்கு முயற்சிக்கணும். அப்போ இவரோட நாங்கள் சேட்டை விடாமல் இப்படியே பனங்கிழங்கு எப்படி கிண்டினோம், இந்த பனங்கிழங்கு உற்பத்தி எப்படி நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட இந்த இடம் பூரா வந்து வெயில், சரியான வெயில், எங்கே பார்த்தாலும் பனமரங்கள் அப்படியே தெரியுது. அதோட ஆக்கள் இந்த மாட்டு வண்டியில் வந்திருக்கேன் பாருங்க. ஒரு பழைய மாட்டு வண்டில் பழைய இந்த மரங்கள் இதுகளெல்லாம் செஞ்சு ஓலைகள் எல்லாம் ஆக்கள் கட்டியிருக்கணும். எங்களோட வந்த ஒரு ஆளும் இந்த மாட்டு வண்டியில் இணையிலே இருக்கிறார். வெயில் அதிகமாக இருக்குன்றபடியாக இங்கே இருக்கிற ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி மாட்டு வண்டியில் விரைக்கில் தரப்பாடுகள் அதுகளையும் ஆக்கள் கொண்டு வந்து கட்டி போட்டு தான் இப்போ இந்த பனங்கிழங்குகின்ற வேலை வந்து நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே ஒரு சத்தான சாப்பாடு. இந்த தீ பகுதிகளில் இருந்து வேறு வேறு இடங்களுக்கு மக்கள் இந்த பனங்கிழங்குகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகணும். எல்லாத்த வீடுகள்லையுமே பொதுவாக பார்த்தா கொடிகளை நாங்கள் உடுப்பு காய போடுற மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் பனங்கிழங்கு காஞ்சு கொண்டே இருக்கும். எப்போ போனாலும் சில வீடுகளில் போய்க்கல காசே வாங்க மாட்டோம், தம்பி பனங்கிழங்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம இப்போ ஐயா அதை கொண்டு போயிட்டு அவிதி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நாங்கள் பனங்கிழங்குகள் அவிதி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாத்தி
எல்லாம் விளைச்செல்லாம் வந்துட்டு இந்த பாத்தியெல்லாம் எல்லாம் முளைச்சாக்கள் நிற்கணும் பார்க்கலாக்குன்றதை கிட்ட போய் பார்ப்போம். ஐயா என்ன வெயிலுக்கு இல்லை சும்மா கடும் வேலை தான் 2 பேர் நடக்குதான். ஆனால் சரியான ஆழமாக போயிட்டார் ரோட எப்படி கொஞ்சம் தான் போயிட்டு. நீங்கள் எந்த இடம் இருக்கிறது? நெடுந்தீவு தானே. எவ்வளோ காலமாக நெடுந்தீவில் இருக்கிறீங்க? வாசிப்பு மிஞ்சா. பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பிள்ளைகள் இப்போ படிக்கிறாங்க. எல்லாம் இப்போ படித்து முடிஞ்சுதா? இல்லை 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 இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். ஐயா வந்து இப்போ கடும் வேகமாக வந்து கிண்டுற வெயில் வந்து அப்படி அடிச்சு கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க பனங்கிழங்கு இதில் இருக்குது. கிண்டி இப்போ அப்படியே ஆக்கள் அடுக்கி வச்சிருக்கணும். அங்கே இதில் இங்கே நிறைய பேர் இந்த பனை சார்ந்த உற்பத்திகளை செய்யணுமா? நடந்தியில் ஃபுல்லாக இங்கே இருக்கிற ஃபுல்லாக இதுதான். இப்போ ஏனைய தீவுகளை விட இங்கே பனை மரங்கள் கூடவா குறையவா? கூட பனங்கள் கூட. பனை சார்ந்து என்னென்ன ஆக்கள் உற்பத்திகள் செஞ்சு கொண்டு வைக்கணும் இந்த பனங்களை தவிர? நாட்டு இருக்குது, கல் இருக்குது. நாட்டெல்லாம் போடுறது. ஓ கல் உற்பத்தியும் நடக்கிறது. வேற பனைமட்டைகள்? பனைமட்டை இருக்குது, பாய் இருக்குது, நீத்துப்பட்டி இருக்குது. பனைமட்டையெல்லாம் பட்டி எங்கே வேற எங்கே அனுப்புறீங்களா? ஓ எங்கே கொடுப்பீங்க? ஐநாதி போவோம், புங்குடுதி போவோம். எல்லாம் பள்ளத்தில் கொண்டு போய் ஆக்களை விற்கிறது. ஓ என்ன விலைகள் போகுது பனை மட்டை உண்டு? முதல் 5 ரூபா போனா இப்போ என்ன இப்போ 6 ரூபா. ஒரு மட்டைக்கு 6 ரூபா. வெட்டுறா மட்டி கொடுக்குறது மட்டும் கொண்டு வரதுல உங்களோட. ஒரு பனை மட்டை வந்து 6 ரூபாய்க்கு வந்து வெட்டி கொடுக்கணும். இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக இத்தனை கிழங்கு கிட்ட வேறு நினைக்கிறீங்க? 1000 மேலே வருமா? 1000 மேலே வருமா? அங்கே என்ன பிரதானமான தொழில் என்ன உங்களோட? விவசாயம் தான். விவசாயம். வேறு என்ன பனங்கிழங்க தவிர வேறு என்ன பயிர்கள் நாட்டுறது? இவங்க அம்புலா இந்த மாதிரி மாடு ஆடு கிடாக்கு. ஆடு மாடு எல்லாற்றை விடையுமே பெரும்பாலும் நிற்குமே. ஓ நிறைய வச்சுக்கிறீங்களா ஆடு மாடுகள்? ஓ இப்போ இந்த கிழங்க நீங்களே எங்கே சந்தைப்படுத்துறது கொண்டு போய்? யாழ்ப்பாணம் தான். புழுக்கொடியோடு போட்டு எல்லாம் இப்போ இப்படியே கிழங்கா கொடுக்குறீங்களா? இல்லை 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 எல்லாம் புழுக்கொடி இப்போ யாழ்ப்பாணத்தாக்க மாதிரி கிழங்கா கொடுக்குறோம். இல்லை கிழங்கா கொடுக்கல. நீங்களே எல்லா வேலையுமே செஞ்சிருந்தா? முழு வேலையும் செய்து புழுக்கொடி இல்லைன்னா புழுக்கொடி ஓடி இல்லைன்னா அப்படியா அப்படி நெடுந்து பனங்கிழங்கு கண்டு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. யாழ்ப்பாணம் இருக்கு, கேட்டு எடுப்பாங்க. நடுந்தி பொருளான கேட்டு எடுப்பாங்க. நடுந்தி பொருளுக்கு ஒரு இனி தனியாக ஒரு இது ஒன்று இருக்கு. தனியாக விலை ஒன்று இருக்கு. 5-10 ரூபா கூட தான் இருக்கு மற்ற விட. இப்போ நாட்டு கண்டானே ஒடியில் கண்டானே என்னத்தை கண்டானே அதானே. இப்போ தேங்காய் கூடி இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கும். அதானே. தீபாவளியில் இந்த சாமி பிறந்தாலே ஒரு மதிப்பு தான் இருக்கும். இப்போ இந்த பனங்கொட்டையில என்ன மாதிரியான விதத்தில் கொண்டு வந்து இங்கே நட்ட நீங்கள்? என்னத்தில் கொண்டு வர்றது? போக்குவரத்துகள்? வண்டல் மிஷின். ஏன்டா இப்போ இது தீவின் தொங்கல் பகுதி. இது வந்தேன்னா எங்கட பெரம்புட்டத காலத்து வண்டல். உங்கள்கிட்ட அதை கைவிடக்கூடாது. நான் இருக்கும் வரை என் அப்பா செய்த தொழிலை விடக்கூடாது. இப்போ நான் மிஷின் வசதியோ இல்லை மசல் வசதி எடுக்க இயலாமல் இல்லை. அந்த பழைய காலத்து ஆக்கல்ற முறையை கையாளணும்ன்ற ஒரு குறிக்கோள் நான் வச்சுட்டு இருக்கிறேன். அந்த பாரம்பரியத்தை விடக்கூடாது இந்த வண்டியில் இப்போ எல்லாம் பராமரித்து வச்சுக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் எல்லாம் கைவிட்டு எல்லாம் ஊக்கி போகுது வண்டியில். ஓ நான் அதை விடக்கூடாது. அப்பாவோட சொத்தை விடக்கூடாது. அப்பாவோட சொத்தை அவங்களோட நாம கொண்டு ஜம்புறோம். அவங்கள தானே வச்சு ஆள்றோம். அதானே. ஓ அப்போ அதை இது அவரோட விடக்கூடாது, அழிய விடக்கூடாது. அப்போ உங்கள் அப்பான காலத்துலலாம் இப்படி பனங்கிழங்கு எல்லாம் போட்டு ஞாபகங்கள் இருக்கு அவங்களுக்கு? ஓ அப்பாவோட வந்து அப்பா கேட்குறான். இதே இடத்துல வந்து எல்லாம் போட்டிருப்பீங்க. ஓ இப்போ இது பார்த்து எங்கேயும் யாரும் போடலாமா? ஓ இங்கே போடலாம், பிரச்சனை இல்லை. எங்கேயும் யாரும் கண்டி போடலாம். இந்த ஏரியா மட்டும் போடலாம். அங்கே மேற்கால கொஞ்சம் பிரச்சனை, மாறிக்கறி போட்டால் சண்டை பிடிக்கிறவங்க. எங்கட இந்த ஏரியா பிரச்சனை, 5ஆம் மாட்டாரத்தில் பிரச்சனை. கூடுதலாக இங்கே ஆக்கள் போடுறது அங்கே கல்லுகள் இல்லை. இங்கே கொண்டுருவோம். 5ஆம் மாட்டாரு 4ஆம் மாட்டாரு மக்கள் இங்கே கொண்டுருவோம். எல்லாம் போடணும். கடற்கரை தான் போடணும். எங்கே நடந்தில உண்டானோ கடற்கரை தான் கொண்டு போகணும். கடற்கரையெல்லாம் கூடுதல் அதிகமாக போடுவோம். மணல் பக்கம் அங்கே இருக்கிற 6ஆம் மாட்டாரம் பக்கத்துக்காக அங்கே விடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சாமிப்பட்டி கொஞ்சம் ஃபேமஸ். ஓ பனங்கிழங்கு ஏன்டா இந்த கரை ஃபுல்லாக நாங்கள் பார்க்கல இல்லை இடம் பனங்கிழங்கு போட்டது இடம் தான் கிடக்குது. இப்போ எத்தனை மணி வந்து நீங்கள் வெளியே வேலைக்கு சாப்பிட்டாச்சு? ஓ சாப்பிட்டு இப்போ நாங்கள் 11:30 இருக்கும். 11:30 இப்போ வந்து அதுக்கு லெவலாம் பிடிங்கி போட்டீங்களோட. இனி இப்போ இந்த மாட்டு வண்டியில் பயணம் செய்ய போகிறீங்க. நிறைய தூரம் தான். எங்கட தொழிலெல்லாம் முடிச்சுக்கண்டு ஆறுதல் மாடுகள் ஆளுகள் குட்டிகள் எல்லாம் விட்டு தண்ணி ஊற்றி பால் வந்து எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு ஆறுதலாக படத்தை எத்தனை வளர்ற படம் வந்து கட்டியாச்சு கிளம்பி விடுங்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் தனியாக பிடுங்கல அதை பிடுங்கலாம். எங்களை பின்னரம் வேலை இருக்கு. ஆடு மாடு வாக்கணும், பால் இறக்கணும், இருக்கு. அப்போ வேலையெல்லாம் கையில் வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ எப்படி இந்த நெடுந்தி வாழ்க்கை பெரிய ஒரு நாள் இந்த தீவை விட்டு நாங்கள் வழியில் போக முடியும் யோசிச்சா இல்லையா? இல்லை இல்லை அது எங்களுக்கு தேவைப்படாது. வழி அங்காலோ சொர்க்கத்துக்கு இருந்துட்டு நாங்கள் வழியில் போக விருப்பப்படல. இந்த மாதிரி சுதந்திரமான இடம் எங்கண்ணா இருக்கு. அதுதானே 6 கிழங்க வைப்போம். இப்போ வெயில் எப்படி எல்லா காலமே இப்படி தான் இருக்குமா? இந்த மாதம் கொஞ்சம் வெயில் தான். இந்த மாதம் கொஞ்சம் கூட. ஓ பெரும்பாலுமே. ஓ
எப்படி இருக்கு ஊர் இப்போ முந்தி இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ வித்தியாசமோ உங்களோட காலத்தில் சின்னலேருந்து இருந்த பிரச்சனையான காலம் இப்போ பிரச்சனை கூட என்ன ஆக்கள் இளம்பொடிகள் பிரச்சனையா எல்லா வழியாலும் கஷ்டம் தான் இப்போ கஷ்டம் துன்பம் முதல் பழைய காலத்துல என்னன்னா பிரச்சனை இல்லை ஓட்ட பொருள் இப்போ இதில் நாம் வண்டியில் விட்டுட்டு நாம் வீட்டை விட்டு பின்னேறம் வரலாம் இருக்கும் அந்த இடத்துல நம்பிக்கையாக இருக்கும் இப்போ இதில் விட்டு போனால் வண்டியில் சாம்பல் ஆக்கிடாக்கா இல்லாட்டி எங்கே இது போகிறாங்களோ அது மேலே இருக்கிறது தான் தெரியும் இவ்வளோ வெயில் அடிச்சோன்றது கொஞ்சம் இப்போ வந்து மப்பு வருது அப்போ மப்பு வரைக்கல நல்லா இருக்கும் குளிர்மையாக இருந்திருக்கேன்னு இப்படியா இருந்தால் கொஞ்சம் வேலை நடக்கிற சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் வெயிலே தவைக்கலாம் இதுல என்ன வெயில் அடித்தாலும் தெரியாது ஒரு கடல் காற்று தானே காற்று அடிச்சு நிற்கிறபடியா கொஞ்சம் நேரம் வெயில் அடித்தாலும் ஜாலியாக தான் இருக்கும் வெயில் தெரியாது பனங்கிழங்கு என்னத்தில் கண்டினோம்னு சொன்னால் அளவாங்கல தான் ஆனால் மணல் பாங்கான பிரதேசமாக இருக்கிறதால கொஞ்சம் கிண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சுகமாக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சவாலானது தானே ஏன்டா கிழங்கு நல்ல ஆழமான வரைக்கும் போகுது வேறங்க அதால் ஆக்கள் அளவாங்கல் அதுகளெல்லாம் கிண்டி செய்யணும் இதில் இப்போ நான் வந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் இவ்வளோ பெனங்கிழங்குமே ஆக்கள் பிடுங்கி இதில் வச்சுட்டினோம் இப்போ ஒரு கிழங்கு ஒரு கிலோ கணக்கா ஒடியல் கிலோ இப்போ எவ்வளோ போகுது போன மாதம் கொடுத்தா 400 என்ன கிலோ போன மாதம் 400 400 இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்போ ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலையில் போகுமே இப்போ நாம கொடுக்காம வச்சுட்டேன்னு இந்த மாதம் கழிச்சு கொடுத்தா கொடுக்கலாம் நல்ல விலைக்கு பெரும்பாலும் எந்த காலப்பகுதியில் நீங்கள் விற்கிறது கூட எந்த மாதங்களில் கொடுப்பீங்க விலையேறின காலங்களாக பார்த்து கொடுப்பீங்களோ அப்படித்தான் கொடுக்குறேன் அப்படித்தான் இப்போ கொடுக்க கட்டாங்க இப்போ கூலியெல்லாம் பார்த்துப்பேன் நாங்கள் கூலி கொடுக்க இல்லை நாங்கள் தொழில் எங்கட தொழில் நாங்கள் செய்கிறோம் இப்போ கஷ்டம் ஆக வசதி இல்லாதவன் என்ன செய்வான் கூலியை கொடுத்து செய்வானா இல்லை அங்கே பார்த்தா எல்லாம் ஒட்டு மொத்தத்தில் செய்வெல்லாம் வர அப்போ இது ஒரு கூலி கொடுத்து செய்யல அதானே நீங்களே எல்லாம் புடுங்குறது கொள்றதெல்லாம் நீங்கள் முழுக்க புடுங்குற மட்டும் உரிக்கணும் மண்ணை மூக்கு வட்டி அவிச்சு அடி மூக்கு இந்த இதுவெல்லாம் கும்பு வந்து வேணா இதை வந்து உரிக்கணுமே அப்படி உரிக்கணும் இதை உரிச்சு போட்டு அப்புறம் இது வெட்டணும் மண்ணை இது வெட்டணும் 2 அடி நுனியெல்லாம் வெட்டி தான் அவிக்கணும் அவிச்சு அப்புறம் இது தும்பு வாரணும் அது நீங்கள் வாந்து கொடுத்தா வடிவேதாக்குமே வாராமையும் கொடுக்குறது இருக்குல்ல வாராமையும் கொடுக்கலாம்னா அது பச்சை ஒடியல் மாவுக்கு எடுக்கிறது தூக்கி போடணும் மழை பெஞ்ச உடனே தூக்கி போடணும் உள்ளது திருப்பி மழை இல்லாட்டி வெயிலுக்கு காய போடணும் அது கொஞ்சம் கரைச்சிடலாம் மழை பெஞ்சா மாற்றி போகணும் ஒரு மழை துணி பிடிக்க மாட்டா சரி அது தூதி அடிக்க வேண்டாம் ஏன்டா அப்புறம் இந்த இதாண்டி இருமே பழுதா போயிடும் கரெக்டாக புள்ளி வரும் மண்ணை மாவெல்லாம் கரெக்டாக போகாது தூசி மழையில விடாமல் பாதுகாக்கணும் இது உங்கள்கிட்ட ஒரு பாரம்பரியமான இந்த தொழிலை நீங்கள் விடக்கூடாண்டு செஞ்சோன்னு இருக்கிறீங்க நீ உங்கள்கிட்ட பிள்ளைகளும் இந்த தொழிலை செய்வின நம்பிக்கை இருக்கா பிள்ளைகளும் பாரவே அவங்களோட சேர்ந்து செய்வினம் அப்போ இந்த காலம் சென்றாலும் நெடுந்தி வேண்டாம் புழுக்கொடிகளுக்கு ஒரு பேர் இருக்கணும் புழுக்கொடியல் பென சார்ந்த உற்பத்திக்கு ஒரு பேர் இருக்கணும் பங்களாக்கள் வெயிலுக்கு போட்டு இது கலண்டு போச்சு அப்போ அதே மாதிரி அப்படி கட்டி கொடுக்கும் ஒரு கிழங்கு அங்கே விற்கிறாங்க என்ன கிடைக்கும் 5 ரூபா 6 ரூபாய்க்கு தான் எடுக்கிறேன் 5 ரூபாய்க்கு எடுப்பாங்க 4 ரூபாய்க்கு எடுப்பாங்க ஒன்றுமில்லை நச்சு பாவான ஒன்றுமில்லை தானே என்ன ஒன்றும் அடிக்கிறோம் தானே அப்போ மற்றது இந்த நீங்கள் இந்த வேலையில தாண்டி ஆடு மாடுகள் எல்லாம் நிற்குது உங்கள்கிட்ட அதனால வயத்துல நிற்கும் சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோ எந்த கிடக்கு ஆடு 200 ஆடு 350 ஆடு மட்டும் பிரச்சனை இல்லை என்ன என்ன இறைச்சிகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லை வந்து என்ன மாதிரி வளர்த்து என்ன தேவைக்கு பயன்படுத்துறீங்க இறைச்சிக்கும் கொடுக்குற வளர்த்து இப்போ மாவை வளர்க்குறது கட்டு பண்ணி கொண்டு தண்ணி பக்கம் மண்ணால் பக்கம் வேலை கொண்டு போவாங்க இப்போ நாங்கள் இங்கே நெடுந்தீவிலேருந்து ரச்சி வெளி மாவட்டங்கள் வெளி இடங்களுக்கு போடுறது ஒன்று கேட்குறேன் இங்கே வேணையார்கிட்ட சைன் பண்ணி வேணையார்கிட்ட சைனோட கொண்டு வரலாம் 2 கிலோ ரஜி அப்படி மற்றபடி கொண்டு வரலாம் குடி வெட்டா குத்தா மற்றது இப்போ நீங்கள் வெயிலுக்கு வேலை செய்கிறீங்க இப்போ எனக்காண்டி இருக்கும் அந்த பெனங்கிழங்கு இப்போ பிடுங்கி என்ன எப்படி வெட்டி என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி காட்டுவீங்களே என்னதுன்னா இந்த இதை உரிக்கணும் அண்ணே இது தோல் உரிக்கணும் இதை உரிச்சு வரிச்சு போட்டு இந்த மூக்கு பட்டணும் எப்படிக்கு அதாவது இப்போ இந்த பீலி வந்துருக்குல்லோ இந்த பீலியும் பட்ட வண்டி வரணும் வெட்டி போட்டு பானையில் வச்சு அவிக்கிறாது அவிச்சு போட்டு பிறகு இந்த தும்பு வரணும் இந்த தும்பு இல்லை அந்த வழி தும்பு இருக்குல்லோ இதை வளர்த்தையும் வட்டி வரைக்கிறாது வட்டி வரைச்சி போட்டு தான் அவிக்கிறது அவிச்சு இந்த தும்பை மேலே வாழ்ந்து போட்டு இப்படி 2 கழிச்சு விழா மட்டும் போட்டுட்டு கொடியில் காய போட்டுட்டு பிறகு காஞ்சா பிறகு இதை முறிக்கணும் இதை முறிச்சு எடுத்தால் புழுக்கொடி தான் வரும் புழுக்கொடியெல்லாம் வரும் மற்ற வட்டம் பட்டுறேன்னா அது மினக்கட்ட வேணும் வட்டம் பட்டி போடுறது இருக்குல்லோ வட்ட புழுக்கொடி
அது சரியான சேதாரம் கூட என்ன மற்ற மினக்கட்ட வேறு என்ன இப்போ இப்படி தொகையானவங்க வீட்டில் கொண்ட போட்டு அதை படிக்கிட்டு இருந்தால் இது மச்சு போக மாட்டேன் 2 நாள் 3 நாள் கழிஞ்சு வேண்டாம் மூக்கால மச்சு ஒன்று அப்புறம் மாட்டு தான் போகணும் ஒன்று போகாது. இப்போ இது 1500 கிழங்க நீங்கள் பிடுங்கி எடுத்து பிடுங்கி எடுக்க வந்து எல்லாம் கழிவுகள் எல்லாம் கழிச்சு கிழங்கா வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோ வருது வையுங்க வேன். 100 கிலோ வர இந்த பாத்தி அப்படிங்கிட்டுனா ஒரு எத்தனை கிலோ வரும்? 45 கிலோ 47 கிலோக்குலாம் வரும். 50 கிலோன்ட்டு வைங்க. 50 கிலோவில் நீங்கள் புழுக்கொடிகள் ஆக்கி காய விடைக்க இவ்வளோ ஒரு 10 கிலோ அப்படி தான் பெறும் அப்படியோ? இல்லை இல்லை காஞ்சி வருமாண்ணா 35 40 கிலோ வருமாண்ணா. காஞ்சி தான் 40-35 கிலோ வரும். இப்போ இதை வந்து யாழ்ப்பாணம் பிஸ்னஸ் செய்கிறீங்க. யாழ்ப்பாணத்தில் இப்போ எவ்வளோ போகுது புழுக்கொடிகள்? இப்போ போன மாதம் போனால் 400 ரூபா போனால் இப்போ 300-350 போன்றாங்க. அதுபடியே தெரியாது. போன மாதம் நான் கொண்ட கொடுத்தனா 400 ரூபா. அது தண்ணி ஊற்றிக்கிண்டு தண்ணி முதல் போட்டு தண்ணியை கிணத்துல போட்டு ஊற்றி போட்டு கிண்டி கொடுத்தது 400 ரூபா கொடுத்தேன். இதில் 500 போனால் நான் கொண்டு 400 ரூபா போயிட்டு இதில் உறைஞ்சிது. இப்போ 300ன்றாங்க. இப்போ இனியும் இதை கொடுக்குறேன் இல்லை இப்போ கொடுக்குறேன் இல்லை. மற்றது இந்த காணொலியை வந்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகளும் பார்ப்பினோம். அதுக்கு இந்த புழுக்கொடிகள் இப்போ நேரடியாக உங்கள்கிட்ட இப்போ கடையில் வேண்டதை விட உங்கள்கிட்ட வேண்டணும்னு சில பேர் ஆசைப்படுவினோம். அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுவீங்களே? அதுக்கு என்ன சொல்லு நம்பரை சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு யாரும் தொடர்பு ஏற்படுத்தி இந்த புழுக்கொடிகள் தேவையான எடுப்பினேன். கடையில் வேண்டுறதுன்னா நீங்கள் கூட தான் பண்ணுவீங்க. நாங்கள் கொடுக்குற விட அவங்களுக்கு கூட எங்கள்கிட்ட பண்ணீங்கன்னா ஒரு 50-100 ரூபா குறைவாக தானே இருக்கும். 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கிட்ட குறைவாக தான் இருக்கும். கடைக்காரன் வந்து இதுலேருந்து அதில் வண்டி கொண்டு விட்டுட்டு எங்களை முன்னாலே விற்பான். முன்னாலே 100 ரூபா வச்சு வைக்கிறான். இப்போ எங்கள்கிட்ட 400 ரூபாய்க்கு தான் உடனே நாங்கள் பார்த்தனைக்கு 500 ரூபாய் கொடுக்குறோம். கச்சேரிக்கை வச்சுட்டு அப்படி கொடுக்குறான். எல்லாத்தையும் அப்படி செய்கிறான். எல்லா பிஸ்னஸும் அப்படித்தான் போகுது. அப்படித்தான் செய்யணும். அவன் செய்யாடே கட்டா சம்பளத்தை கூலியை வச்சு கடை வாடகை எடுத்தால் செய்ய கட்டா பாவம் தான் கிடக்காரன். அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. கூடாத வேலை எங்களுக்கு செய்கிறாங்க. இல்லை இப்போ உங்கள்கிட்ட வேண்டிய கொஞ்சம் நம்பிக்கையாகவும் இருக்கும். அதான் கேட்கணும். ஃபோன் நம்பரை சொல்லுவீங்களோ? இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்லலாம். சொல்லுங்க. உங்களோட நன்மைக்கு தான் விருப்பம் இல்லாட்டி பரவாயில்லை. 077 21 35 176. ஓகே. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா தேவையான ஆக்கள் வந்து நம்பிக்கையாக அந்த புழுக்கொடிகளை பெற்றுக்கொள்ளலாம். புழுக்கொடிகள் சார்ந்த இல்லை பணம் சார்ந்த என்னென்ன தேவையோ இந்த ஐயாட்ட இந்த அண்ணாக்கள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றன்னா இந்த இந்த வேலையை முடிக்கிறீங்களானே பின்னேறம் போய் இந்த ஆடு மாடுகள் இந்த மேய விடுறீங்களா இல்லை வந்து அதுக்கு தவிடு புண்ணாக்க வைக்கிறீங்களா? ஃபுல்லாக மேய்ச்சல் தானே. குழையாது எல்லாம் வட்டி போடுறது. பெஞ்சாலும் ஆடு வாடகை கையில் இருக்கிற என்ன பவுன் மோதிரம் அது இதுக்கு போட்டு வேலையிறீங்க கலண்டர் ரெண்டு விழா. அது வேண்டாதான் மோதிராங்க. அதானே. மற்ற என்ன மாதிரி இந்த ஊரில் வந்து படிப்புகள் மற்றது கொஞ்சம் பிரச்சனை. நான் ஆசிரியர் மாதிரி பிரச்சனை தான். தட்டுப்பாடோ இல்லாட்டிக்கு இந்த படிப்புக்கிற குறைவோ? குறைவான்னு சொல்கிறேன். பிரச்சனை இல்லை. படிப்பு பிரச்சனை இல்லைன்னா வாத்தி மாதிரி அந்த வந்து போகிறது சிரமம் தான். யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்ட படிப்பிக்கிறேன். நாங்கள் பிள்ளைகளுக்கு சில கூட வரந்தானே என்ன வீடு. வெயில் காலங்களில் மற்றது குளிர்காலங்கள் ஓரளவு சமாளிக்கலாம். மழை காலத்தில் கொஞ்சம் பெருஞ்சிரமம் தானே உங்களுக்கு? மழை காலம் கொஞ்சம் பிரச்சனை. மழை காலம் பிரச்சனை. ஆனால் மற்ற நாடுகள் மாதிரி நடந்தீவு மழை என்று பெருசாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் எங்கள் பேரம்பூட்டம் காலத்துலேன்னா கால்வாயில் கட்டி கால்வாயில் கடலுக்கு விடுறாங்க தண்ணியை. தண்ணி அப்படியே தான் இருந்தது. இப்போ கால்வாயில் கட்டுறாங்க. மூடி கட்டி தண்ணியை நடந்தியோ நல்ல நன்னீர் ஆக்கணுன்றாங்க. அது சாத்தியப்படாது. இப்போ ஒவ்வொரு தண்ணி ஒரு அவன் தான் இருக்குது. ஏதோ போயிடலாம் கட்டி தான் வளர்ச்சி. அதில் பிரச்சனை வருது. மற்றபடி பிரச்சனை மாதிரி சுதந்திரமான இடம் எங்கேயுமே இல்லை. பெரிய பெரிய நாடுகளும் சொல்லுவாங்க இங்கேன்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் மற்றொன்று கேள்விப்பட்ட நான் என்னன்னு சொன்னால் இந்த முந்தைய ஒரு காலத்தில் வந்து நெடுந்தீவிலேருந்து பாலுகள் எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பினான்னு சொல்லி ராமேஸ்வரம் போனது. அது உண்மையா என்ன தெரியல. எங்கடா பேரங்காலத்தில் போனால் எங்கள் அப்பாவும் சொல்லுவாங்க. இப்போ அவள் அந்த இடத்துக்கு இல்லை அப்படி போகிறது அதெல்லாம் இல்லையா என்ன அப்படி போகாது. அப்படி போகிறதுக்கு இல்லையானு இல்லாமல் இல்லை பால் இல்லாமல் இல்லை. இதில் பிரச்சனைகள் இருக்குன்னு அதில் பாலுக்கு என்னென்னு நாங்கள் அந்த பிரச்சனை சொல்ல விரும்ப நாங்கள் சொல்லிடாது. சரி பார்க்கக்கூடாது. நம்மளோட தொழில் இப்போ வந்து எங்கள்கிட்ட 5 ரூபா 300 ரூபா காசு இல்லை. டீசலுக்கு பெட்ரோலுக்கு 300 ரூபா இல்லை. ஒரு வாகனத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பெட்ரோலுக்கு இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் இல்லையானே. இது நாம் மாட்டுக்கு இது புல்லை வச்சுறோம் தண்ணி வைக்கிறோம் மடக்கான போட்டுறோம் வாரம்
அதுக்கு டீசல் தட்டுப்பாடு அது ஒரு பிரச்சனையான காலம். இப்போ பிரச்சனை பண்ணால் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடான நேரம் ஒன்றும் செய்யலாது. அது அப்படியான வாகனங்களை வீட்டுக்கு வச்சுட்டு குஞ்சு இருக்க வேண்டியா. இது எங்களுக்கு எந்த சிரமமே இல்லை. பெட்ரோல் ஓ நாங்கள் தான் பிரச்சனை இல்லை. இப்போ இல்லையா வாகனம் குந்தியான் இருப்பாங்க. நாளைய பார்த்துக்கிட்டு நாளை கொண்டு போகணும் லேமத்துக்காரரும் மிஷன்காரரும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. என்ன இது இப்போ இது திருத்துறதுக்குன்றதுக்குலாம் வாக்கள் இருக்கணுமா? ஓ இருக்கும் திருத்த வேலைகளுக்கும் சரிக்கணும். ஓ பழைய காலத்து ஆக்கள் இப்போ லேண்ட் மாசத்துல ஏற்றுறாங்கன்னு நான் இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு போவேன். ஓ நீங்கள் வேணுமென்னா கொண்டு அன்னைக்கு அந்த அளவுக்கு நான் ஏற்றுவேன். என்ன பிரச்சனை இல்லை கடவுளையாட்டு. அதில் கொண்டு ஒரு செலவுக்கும் இதில் கொண்டு ஒரு செலவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ எங்களுக்கு செலவில்லை தானே அண்ணா இது. சரி ஓகே அண்ணா. மற்றது இப்போ நாங்கள் எதிர்த்தியதால் போன இடத்துல உங்கள்கிட்ட மறைச்சி இந்த வேலைக்கு மத்தியில் வந்து உங்கள்கிட்ட கதை கேட்டு நாங்கள் பார்க்குற உறவுகள் வந்து யோசிப்பினோம். இந்த ஆக்கள் வந்து ஐயாக்கள் வேலை செய்து ஒன்று கேட்க நாங்கள் குழப்பிட்டோம்ட்டு அப்படியே நினைக்கிறீங்க? அப்படி ஒன்று என்ன சொன்னால் இப்படியான கஷ்டப்படுற விஷயங்களை வந்து மக்கள் பார்க்கணும். மற்றது பாரம்பரியமே அந்த இந்த தொழில் அழியக்கூடாதுன்றதுக்காண்டியும் காட்டியிருக்கு. மற்றது வந்து உங்களோட நம்பரும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறீங்களா யாரும் தேவையான தொடர்பு கொள்ளணும். சரியா சந்தோஷம். மற்றது மெயினாக வந்து கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு பக்கத்துல இங்க ஒரு கடல் ஒன்று இருக்குல்லோ, இது வந்து இந்தியாவோட தொடர்பட்ட கடலே. இதுல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 7 கிலோமீட்டருக்குலாம் கச்சதி 7 மைல் தூரம் வரும். 7 மைலுக்குள்ள. சரி ஓகே சந்தோஷம். கவனமா வேலை செஞ்சுட்டு கவனமா கூட்ட போங்க. ஓகே பாய். இப்படியான நிறைய உற்பத்திகளை தருகின்ற இந்த பனைமரங்கள் உண்மையிலேயே இந்த தீவை பொறுத்தளவில் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த பனைமரங்களை பாதுகாக்கிற வேலைகளையும் வந்து இந்த இடங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எடுத்த பாட்டுக்கு பனைமரங்கள் எல்லாம் வெட்ட இல்லாத அதுக்கேற்ற பொமிஷன்கள் அதெல்லாம் எடுத்து தானே அதுகளை வெட்டணும்னு சொல்லி அக்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இது காலங்காலமாக இந்த பனைமரங்கள் ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நெடுந்தீவை பொறுத்தளவில். ஓகே ஒரு இந்த நெடுந்தீவை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் உண்மையிலேயே இந்த இடத்துல இந்த உற்பத்தியாகின்ற பனங்கிழங்குக்கு ஒரு தனி ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்போ அப்படி அந்த உற்பத்தி ஆகின்ற இந்த கிழங்கு ஆக்கள் எப்படி எந்த மாதிரியான விதத்தில் கொண்டு வந்து இங்கே பயிரிடினம், அந்த பயிரிட்ட இந்த கிழங்குகளை எப்படி அறுவடை செய்யணும், எப்படியா நிலவரத்தில் அறுவடையில் வந்து நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த காணொலி ஊடாக வந்து பதிவு செஞ்சுருப்போம். காணொலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக சந்திப்போம்.